வெண்ணிலாவோட கேரக்டர் இந்த சீரியலோட கதையே மாற்றும் அப்படி டிஆர்பி எகுரும் அப்படின்னு டேரக்டர் எதிர்பார்த்தாரு. எதிர்பார்ப்புக்கு ஒரு ஏமாற்றம் தான் கொடுத்துச்சு. இந்த சீரியலில் மகாநதி சீரியலில் வெண்ணிலாவை ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. முன்னாடி முத்தழகு சீரியலில் அஞ்சலி கேரக்டர் ஆக்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த சீரியலுக்கு சரியான ஹைப் இருந்துச்சு. அஞ்சலி தான் ஒரு மெயின் வில்லி. அவங்க தான் கதையை ஒரு சுவாரஸ்யமாக கொண்டே போனாங்க அப்படிங்கன்னு வேணால் சொல்லலாம். அந்த மாதிரி இருந்ததுனால மட்டும்தான் இந்த சீரியல், அதாவது மகாநதி சீரியலுக்கு வெண்ணிலா கேரக்டர் மாற்றிக்கிட்டே ஆல்ரெடி இருந்தாங்க. அடுத்து மாற்றுறதுக்கு யார் வேணும் அப்படின்னு யோசிக்கும் போது அஞ்சலியே போட்டலாம், இந்த கேரக்டர் நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிச்சு தான் போட்டாங்க. ஆனால் மாற்றின நேரம் ரியல் லைஃப்பில் அஞ்சலி கேரக்டர் மாசமாயிட்டாங்க. இதனால பெரிய ஷாக்கு டேரக்டருக்கு. அடுத்து வேறு கேரக்டர் இருக்குன்னு மாற்றவும் முடியாது. இந்த கேரக்டர் இந்த சீரியலுக்கு பெரிய நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு ஹைப்பும் இல்லை. அதனால் இந்த சீரியலுக்கு அதாவது இந்த கேரக்டருக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலாங்கிற மாதிரி இதே வெண்ணிலா கேரக்டர் விஜயும் காவேரியும் ஒன்று சேர்க்க போகிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் பிரிக்கிறதுக்கான தான் இந்த கேரக்டரே வந்தது. கடைசியில் இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்த்துக்காக இவங்களே ஒரு காரணம் ஆகிட்டாங்க. இந்த சீரியலில் இந்த கேரக்டர் எப்படி வந்தாங்கன்னா பழசெல்லாம் மெமரி லாஸ் ஆகிட்டாங்க, பல விஷயம் எதுவுமே தெரியல அப்படிங்கிற மாதிரி தான் இந்த கேரக்டருக்கு இந்த சீரியலுக்குள்ளே வந்தாங்க. வரும்போது இவங்க ஒரு இறக்கமாக இருந்துச்சு, இவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் போக 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 ஒரு கனெக்ஷனே இல்லாமல் எதுக்கு இவங்க சம்மந்தமே இல்லாமல் இந்த சீரியல் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தோண ஆரம்பிச்சிச்சு. ஆடியன்ஸுக்கு எல்லாருக்குமே ஒரு நெகட்டிவ் ரிவ்யூ வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த சீரியலே வேணும், இந்த கேரக்டர் வெண்ணிலா பார்த்து ஒரு கோவம் வந்தனால இப்போ இந்த சீரியலுக்கு ஒரு முடிவு, அதாவது இந்த கதைக்கு ஒரு முடிவு. ஆனால் அது எப்படி முடிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, வெண்ணிலா வேணுன்னே பிரிஞ்சு போல விஜய் மேலே இப்பயும் பாசம் இருக்கதா செய்யுது. ஆனால் காவேரி மாசமாக இருக்கா, அதுக்கு காரணம் விஜய் தான். இவங்க ரெண்டு பேரும் இனிமேல் பிரித்து பிரயோஜனம் இல்லை. இனிமேல் நம்ம கூட விஜய் வாழ மாட்டான், நம்மளுக்கு சுத்தமாக மறந்தனால தான் காவேரியோட இப்படி ஒன்றா வாழ ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு முடிவு பண்ணி தான் வெண்ணிலா இப்போ விஜயும் காவேரி ஒன்று சேர்க்குறாங்க. வெண்ணிலா பொண்ணு நல்ல கையாக தான், நல்ல பொண்ணு தான் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கமெண்ட்டில் சொல்லுங்கள்.